இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய், நம்ம இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எல்லா காயும் நறுக்கிக்கலாம். அவரைக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய், வாழைக்காய், பிடிக்கரணை, கருணக்கிழங்கு, அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டாணி, மொச்சை, துவரை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் உளுத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி ஊற வச்சுருக்கோம். அப்புறம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொங்கல் பானையை வச்சுட்டோம். பொங்கல் பானையில் பால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. பொங்கினப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை போட்டுக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம அந்த சைடு பாத்திரத்தில் ஊற வச்ச பருப்பை போட்டோம்ல, அதை நம்ம அந்த அடுப்பில் வச்சுடுறோம். அதில் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நறுக்கின எல்லா காய்கறிகளும் அதில் போடணும். இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய், பிடிக்கரணை எல்லாத்தையும் நம்ம அதில் போடுறோம். இப்போ நம்ம நறுக்குன அவரைக்காய், வெண்பூசணி, மஞ்சள் பூசணி எல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பட்டாணி, துவரை, மொச்சை எல்லாம் அதில் சேர்த்துடணும். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துடணும் அதில். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொங்கிடுச்சு. அந்த சைடு காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் ஊற வச்சுருந்த பச்சரிசி, வெல்லம் போட்டுட்டேன்.
இதில் வந்து நான் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சது ஜவ்வரிசி போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த சக்கரை பொங்கலை முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடணும். மிளகாத்தூள் உப்பு போட்டணும். பாயாசத்துக்கு நம்ம சேமியா ஜவ்வரிசி போட்டிருக்கோம். அது ரெண்டும் வெந்த அப்புறம் நான் வந்து நெய்யில் முந்திரி திராட்சை சாரப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் பாலில் கொஞ்சம் நேரம் குங்குமப்பூ ஊற வச்சுட்டு இதில் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஏலக்காய் பவுடர் போட்டுடுறேன். அவ்வளோதான், நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்ச உளுந்தை வந்து அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு அதில் உப்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடணும். கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி. உளுந்து வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சாமிக்கிட்ட வச்சு கும்பிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு அப்படியே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ.